ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலேயே எப்படி லிப் ஸ்க்ரப் நம்மளே தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த லிப் ஸ்க்ரப் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சே செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ என்னோடய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். அதே ஸ்பூன் அளவுக்கு கரும்பு சர்க்கரை இருக்குது இல்லையா, அதையும் எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம ஏதோ ஒன்று போட்டாலே போதும், பட் ஒயிட் சுகர் கண்டிப்பாக போடணும். ஸோ கரும்பு சர்க்கரை நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் பண்ணலாம். இந்த ஸ்பூனில் தான் நான் ரெண்டுமே எடுத்திருக்கேன். அண்ட் இதே ஸ்பூனில் தான் நான் ஹனியும் எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரே ஸ்பூனில் ஒரே அளவில் எடுத்துக்கோங்க. அண்ட் அதே ஸ்பூனில் அதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் எடுத்திருக்கேன். இப்போது இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹனி, தேங்காய் எண்ணெய் அண்ட் சர்க்கரை எல்லாமே. இந்த மாதிரி ஒரு குட்டி கண்டெய்னரும் எடுத்துக்கோங்க, நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக சின்னதாக. ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். இந்த லிப் ஸ்க்ரப்க்கு வந்து நம்ம ஆலிவ் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய்க்கு பதில். பட் நான் எல்லாருக்கிட்டேயுமே ஆலிவ் ஆயில் இருக்காதுன்றதுனால தேங்காய் எண்ணெய் வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்டியிருக்கேன். நீங்கள் ஆலிவ் ஆயில் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயும் நம்ம லிப்க்கு நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும் அண்ட் ஹனியும் தான். ஸோ ஒயிட் சுகர் வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணக்கூடாது. ப்ரௌன் சுகர் இல்லாட்டியும் கூட பரவாயில்ல, ஒயிட் சுகர் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுதான் உங்கள் லிப்க்கு நல்ல ஸ்க்ரப் கொடுக்கும். ஸோ இந்த ஸ்க்ரப் வந்து நம்ம டெய்லி நம்ம யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு உருண்டை மாதிரி திரண்டு வரும். ரொம்ப வாட்டரியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ எல்லாமே நீங்கள் ஒரே அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஏதோ ஒன்று ஸ்கிப் பண்ணாலும் கூட எதுவாக இருந்தாலும் எல்லாமே ஒரே அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்பூன் எடுக்கிறீங்களோ அதே ஸ்பூனில் எல்லாமே ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஸ்டோர் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம். பட் ஃப்ரீசர்லலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் நார்மலாக ஸ்டோர் பண்ணி வச்சா போதும். இதை டெய்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். இதை நம்ம தினம் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம லிப்பில் இருக்கிற அந்த டார்க் பேச்சஸ் இருக்கும் இல்லையா, ஒரு சிலருக்கு ரொம்ப டார்க்காக இருக்கும் நேச்சுரலாகவே. அந்த மாதிரி இல்லை இடையில திடீர்னு டார்க்காக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கவங்க இதை தொடர்ந்து டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த டார்க்லாம் மறைஞ்சி நல்ல ஒரு பிங்க் லிப்ஸ் கொடுக்கும். இதை யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் லிப்க்கு தேவையான அளவு சின்ன அமௌண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க உங்கள் கையில். எடுத்துகிட்டு இதை நல்லா ஜென்டிலாக உங்கள் லிப்பில் ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண வேணாம். இந்த ஒயிட் சுகரோட கிரானுவல்ஸ் இருக்குது இல்லையா, இந்த அதாவது பருபருன்னு அது வந்து உங்கள் லிப்ஸில் நல்லா படுற மாதிரி ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணுறதுன்னு ஒன்றும் இல்லை, தேய்க்கிறது தான். ஸோ ஜென்டிலாக மெதுவாக பொறுமையாக தேங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் ஆகும். அந்த சர்க்கரை வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் உங்கள் லிப்பில். அது நல்லா ப்ளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி உங்கள் லிப் நேச்சுரலாகவே பிங்க் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் தேங்காய் எண்ணெய், தேன் இது எல்லாமே உங்கள் லிப்க்கு நல்லா மாய்ஸ்சர் கொடுக்கும். ஒரு ஈரப்பதம் உங்கள் லிப்பில் எப்போவுமே தங்கியிருக்கும் நீங்கள் இதை டெய்லி யூஸ் பண்ணும்போது. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தான். ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பயப்படவே வேண்டியதில்லை. எந்த சைடு எஃபெக்ட்டும் உங்கள் லிப்ஸ்க்கு ஏற்படாது.